இத பேக் பண்ண வேண்டிய அவசியம் கூட இல்லனா இப்படி ஏன்னா நான் ரோட்ல நடக்கும்போது ஜனங்க என் ட்ரெஸ் பார்த்து பொறாமப்படணும். என்ன நடக்குதுங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒருவேளை அந்த மாதிரி Dresses இந்த கடை முழுக்க இருந்தா நாம எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம்? ஃப்ரைடேக்குள்ள அவ்வளவு பணத்தை சம்பாதிக்க முடியாதுன்னு ஆண்டி சொன்னாங்கல்ல. ஆனா நீங்க நினைச்சா முடியும். அதுக்கு நாங்க உதவி செய்யறோம். ஃப்ரைடே நைட்டுக்கு நம்ம ஒரு அற்புதமான ஃபேஷன் ஷோவை நடத்தி காட்டிடலாம். அதோட ஆண்டியோட கடனையும் தீர்த்து எங்க சக்தியை தக்க வச்சுக்குவோம். நான் ஒரு டிசைனர் இல்ல, நான் ஒரு Dress தச்சு அவ்வளவுதான். ஆனா இவங்க 3 பேரும் சேர்ந்துதான் அந்த Dress அழகுபடுத்தினாங்க. அதனால இவங்களே எல்லா ட்ரெஸ்ஸையும் ரெடி பண்ண சொல்லிடலாம். என்ன சொல்றீங்க? அதுங்கள முடியாத வேலை. இருக்கிற Dress அழகுபடுத்ததான் முடியும். அதுலயும் அந்த Dress எங்க எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணனும். ஒருவேளை என்னோட Dress உங்களை இன்ஸ்பயர் பண்ணலனா என்ன ஆகும்? இனி அந்த நெகட்டிவ் தாட்ஸே வேண்டாம். உங்களால முடியும். நாம அந்த வார்ட்ரோபை நீங்க டிசைன் பண்ற இடத்துக்கு கொண்டு போயிடலாம். அது உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் கொடுக்கும். அப்புறம் நம்ம ஊருக்குள்ள போய் உங்க மைண்டுக்கு பிடிச்ச விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்பதான் உங்க மைண்ட் ரிலாக்ஸா சந்தோஷமா இருக்கும். அப்புறம் நீங்க ஒரு விவசாயியாமே? பெரிய அளவு விவசாயி. இத பார்த்தாலே தெரியுது. சூக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராணி. அவ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அவளுக்கு கார் ரைடிங்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்ஜாய் பண்றா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஹாரிஸ்பர்க் வந்துரும். அங்க இருந்து நீங்க ட்ரெயின்ல போலாம். ரொம்ப நல்ல ஐடியா. அப்படியே செஞ்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பன்னி என் ஜாக்கெட்டை சாப்பிட்டு இருக்கு. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ஜாக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்து மெதுவா, அவர் கையை சேர்த்து கடிச்சிட போற சூக்கி. தேங்க்ஸ் சூக்கி. எனக்கான ஹாபிய நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். ஸ்டாண்ட் அப் பெபிள் போர்டிங். என்ன அழகான ட்ரெஸ் அலிஸ். இதையும் நீதான் செஞ்சியா? தேவதைங்க தான் இத ரொம்ப அழகுபடுத்திருக்காங்க. அப்படி இருந்தாலும் இந்த டிசைன் ஆலிஸ் செஞ்சதா ஆண்டி. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. வா, உனக்கு இந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. இப்படிப்பட்ட டிசைன்ஸ் வச்சுக்கிட்டு நாம பாரிஸ்ல எதையும் சாதிக்கலாம். மறுபடியும் மெலிசன்ஸ் திறந்துடலாம்.